5வது நாள் பயிற்சி. மாயாஜாலமான பணம். நன்றி உணர்வு என்பது செல்வ செழிப்பு, குறை கூறுதல் என்பது ஏழ்மை. உங்களுடைய வாழ்க்கையில பண பற்றாக்குறை இருந்தா பணத்தை பற்றி கவலைப்படுவது, பொறாமை கொள்வது, ஏமாற்றமா உணர்வது, ஊக்கம் அளிப்பது, சந்தேகிப்பது, பயம் கொள்வது போன்றவை அதிகமான பணத்தை உங்ககிட்ட ஒருபோதும் கொண்டு வராது. ஏன்னா அந்த உணர்வுகள் அனைத்துமே உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய பணத்துக்காக நீங்க நன்றி உணர்வு கொள்ளாம இருப்பதனால வருது. பணத்தை பற்றி குறை கூறுவது, விவாதிப்பது, விரக்தி அடைவது, ஏதேனும் ஒன்றின் விலையை பற்றி விமர்சிப்பது அல்லது பணம் குறித்து மற்றவர்களை மோசமா உணர வைப்பது போன்றவை எல்லாமே நன்றி உணர்வினுடைய வெளிப்பாடுகள் அல்ல. அதனால உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பணம் ஒருபோதும் மேம்படாது. அது இன்னும் மோசமாகத்தான் போகும். உங்களுடைய தற்போதைய சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட போதுமான பணம் இல்லை என்றாலும் வெறும் எண்ணமே உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய பணத்துக்காக நீங்க நன்றியுடையவராக இல்லை என்பதா மாறுது. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பணம் மாயாஜாலமா அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா உங்களுடைய தற்போதைய சூழ்நிலைய நீங்க உங்களுடைய மனதுல இருந்து தூக்கி எறிஞ்சு விட வேண்டும். அதற்கு பதிலா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்துக்காக நன்றி உணர்வை கொள்ளுங்க. யார்கிட்ட நன்றி உணர்வு இருக்கிறதோ அவங்களுக்கு அதிகமா கொடுக்கப்படும், அவங்களுக்கு அபரிவிதம் உண்டாகும். யார்கிட்ட பணம் குறித்த நன்றி உணர்வு இல்லையோ அவங்க வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். உங்ககிட்ட மிக குறைவான பணம் இருக்கும் போது பணத்துக்காக நன்றி உணர்வோடு இருப்பது எவர் ஒருவருக்கும் சவாலான ஒரு விஷயம்தான். ஆனா நீங்க நன்றி உணர்வு கொள்ளாத வரைக்கும் எதுவுமே மாறாது என்பதை புரிந்து கொள்ளும் போது அதை செய்வதற்கு நீங்க உத்வேகம் பெறுவீங்க. பணம் என்ற விஷயம் பலருக்கு சிக்கலான ஒரு விஷயமா இருக்கக்கூடும். குறிப்பா அவங்க கிட்ட போதுமான பணம் இல்லாம இருக்கும் போது மாயாஜால பண செயல்முறை பயிற்சி இரண்டு நிலைகள்ல இருக்கு. நாளின் துவக்கத்திலேயே மாயாஜால பணத்திற்கான ஒட்டுமொத்த செயல்முறை பயிற்சிய நீங்க கேட்க வேண்டியது முக்கியம். அப்படி செய்யும் போது அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் தொடர்ந்து அந்த பயிற்சியை கடைபிடிப்பீங்க. ஆமா, அமர்ந்து ஒரு சில நிமிடங்களை எடுத்துக்கிட்டு உங்கள் குழந்தை பருவத்தை பற்றி நினைச்சு பாருங்க. அந்த நேரத்துல உங்ககிட்ட போதுமான பணம் இல்லாம இருந்திருக்கலாம், அல்லது சுத்தமாவே பணம் இல்லாம கூட இருந்திருக்கலாம். உங்களுக்காக பணம் செலுத்தப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வையும் நினைவுபடுத்தி பார்த்து அதை ஒவ்வொன்று குறித்தும் நன்றி உணர்வு கொண்டு நன்றி என்ற மாயாஜால வார்த்தைய உங்கள் இதயபூர்வமா சொல்லுங்க. நீங்க பசி ஆறுவதற்கு எப்போதுமே உங்களுக்கு உணவு கிடைச்சிருக்கு. நீங்க வசிக்க ஒரு வீடு இருந்ததா? நீங்க பல வருடங்கள் கல்வி கற்றீர்களா? பள்ளிக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க எப்படி பயணிச்சீங்க? பள்ளிக்கூடத்துக்கு தேவையான பாட புத்தகங்கள், மதிய உணவு மற்றும் பிற அனைத்து பொருட்களும் உங்ககிட்ட இருந்ததா? நீங்க குழந்தையா இருந்தப்போ ஏதேனும் விடுமுறைகளுக்கு வெளியே போனீங்களா? நீங்க குழந்தையா இருந்தப்போ உங்களுக்கு கிடைச்ச அதிக உற்சாகமூட்டக்கூடிய பிறந்தநாள் பரிசுகள் என்ன? உங்ககிட்ட ஒரு சைக்கிளோ, ஒரு செல்ல பிராணியோ அல்லது விளையாட்டு பொருட்களோ இருந்ததா? நீங்க வளர வளர உங்களுக்கு புதிய புதிய ஆடைகள் கிடைத்து வந்ததா? நீங்க திரைப்படங்களுக்கு போனீங்களா? விளையாட்டுகள்ல கலந்து கொண்டீங்களா? ஏதேனும் ஒரு இசைக்கருவியை வாசிக்க கத்துக்கிட்டீங்களா? ஏதேனும் ஒரு பொழுதுபோக்க தொடர்ந்து மேற்கொண்டீங்களா? உங்களுக்கு உடல்நலம் சரியில்லாம போன நேரங்கள்ல மருத்துவர்கிட்ட போய் மருந்துகளை வாங்கி கொண்டீங்களா? நீங்க பல் மருத்துவர்கிட்ட போனீங்களா? பல் துலக்கக்கூடிய பிரஷ், சோப்பு, தண்ணி, ஷாம்பு, இந்த அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாமே உங்ககிட்ட குறைவில்லாம இருந்ததா? நீங்க கார்ல போனீங்களா? தொலைக்காட்சி பார்த்தீங்களா? உங்ககிட்ட தொலைபேசி இருந்ததா? மின்சாரம், விளக்கு, தண்ணி இதை எல்லாத்தையும் சரியா பயன்படுத்துவீங்களா? மேல இப்ப சொல்லப்பட்ட அனைத்து பொருட்களுமே
இந்த அனைத்து பொருட்களுக்கும் பணம் தேவை. இது அனைத்தையுமே எந்த செலவும் இல்லாம தான் நீங்க பெற்றுக்கொண்டீங்க. உங்களுடைய குழந்தை பருவம் மற்றும் விடலை பருவம் குறித்த நினைவுகளை நீங்க அலசி பார்க்கும்போது எத்தனை பொருட்களை நீங்க எந்த செலவும் இன்றி பெற்றிருக்கிறீங்க என்பதை நீங்க உணர்வீங்க. ஒவ்வொரு நிகழ்வு மற்றும் நினைவு குறித்து நன்றி உணர்வோடு இருங்க. ஏன்னா கடந்த காலத்துல நீங்க பெற்றிருக்கக்கூடிய பணத்துக்காக உங்களால உண்மையிலேயே நன்றி உணர்வு கொள்ள முடிகிறதா? அப்படி முடியும் போது எதிர்காலத்துல உங்கள் பணம் மாயாஜாலமா அதிகரிக்கும். பிரபஞ்ச விதி இதற்கு உத்தரவாதமும் அளிக்குது. நீங்க மாயாஜால பணத்துக்காக செயல்முறை பயிற்சியை தொடர்வதற்கு இந்த வாசகத்தை ஒரு ஸ்டிக்கர்ல எழுதி ஒரு 100 ரூபாய் நோட்டுல அதை ஒட்டி வைங்க. என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி. நீங்க மாயாஜால பணத்திற்கான செயல்முறை பயிற்சியை தொடர்வதற்கு இந்த வாசகத்தை ஒரு ஸ்டிக்கர்ல எழுதி ஒரு 100 ரூபாய் நோட்டுல அதை ஒட்டி வைங்கன்னு சொன்னேன். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து பணத்திற்கும் நன்றி. உங்களுடைய மாயாஜால ரூபாய் நோட்டை இன்னைக்கு உங்களோட எடுத்துட்டு போங்க. உங்க பர்ஸ்லயோ அல்லது பாக்கெட்லயோ வச்சுக்கோங்க. குறைந்தபட்சம் காலையில ஒரு முறையும் மதியம் ஒரு முறையும் அந்த நோட்டை வெளியே எடுத்து அதை உங்களுடைய கைகள்ல வச்சு அதை தவள விட்டு, அதாவது உங்க கைகள்ல வச்சு திருப்பி திருப்பி நீங்க எழுதியிருக்கக்கூடிய வார்த்தைகளை படிச்சு உங்கள் வாழ்நாள் நெடுகளையுமே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அபரிவிதமான பணம் அனைத்திற்குமே உண்மையிலேயே நன்றி உணர்வோடு இருங்க. நீங்க எவ்வளவு அதிக உண்மையா இருக்கிறீங்களோ, எவ்வளவு அதிகமா உணர்கிறீர்களோ, அவ்வளவு அதிக வேகமா நீங்க பணத்தை பெறுவதற்கான சூழல்கள்ல ஒரு அற்புதமான மாற்றம் நிகழ்வதை நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்கு விருப்பம்னா இந்த செயல்முறை பயிற்சியை நீங்க ஒரு நாள்ல எத்தனை தடவை வேண்டுமானாலும் செய்யலாம். உங்களுடைய பணம் எவ்வாறு அதிகரிக்கும் என்பதை ஒருபோதுமே முன்கூட்டியே உங்களால தெரிந்து கொள்ள முடியாது. ஆனா நீங்க அதிகமான பணத்தை பெறும் விதமா பல்வேறு சூழல்கள் மாறுவதை நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்கே தெரியாம உங்ககிட்ட இருக்கும் பணத்தை நீங்க கண்டுபிடிப்பீங்க. எதிர்பாராத ரொக்க பணம் அல்லது காசோலைகளை நீங்க பெறுவீங்க. பொருட்களை தள்ளுபடி விலையில அல்லது குறைந்த விலையில பெற்றுக்கொள்வீங்க. அல்லது எந்த செலவும் இல்லாம அனைத்து விதமான பௌதீக பொருட்களையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இன்றைய தினத்துக்கு பிறகு உங்களுடைய மாயாஜால ரூபாய் நோட்டை நீங்க அடிக்கடி பார்க்கும் ஒரு இடத்துல வைங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அபரிவிதமான பணத்துக்காக நீங்க நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதையே நீங்களே உங்களுக்கு அடிக்கடி நினைவுபடுத்திக்கோங்க. அதை ஒவ்வொரு நாளும் தவறாம எடுத்து பாருங்க. நீங்க உங்களுடைய மாயாஜால ரூபாய் நோட்டை எத்தனை அதிக முறை எடுத்து பார்க்குறீங்களோ, உங்களை வந்தடைந்துள்ள பணத்துக்கு நீங்கள் எவ்வளவு அதிகமான நன்றியை உணர்றீங்களோ, அவ்வளவு அதிகமான மாயாஜாலத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க கொண்டு வருவீங்க. அப்படிங்கிறத ஒருபோதுமே மறக்காதீங்க. பணத்துக்காக அபரிவிதமான நன்றி உணர்வை கொண்டிருக்கிறது அபரிவிதமான பணத்துக்கு சமம். ஏதோ ஒரு சூழ்நிலையில பணம் தொடர்பான ஏதோ ஒரு விஷயம் நீங்க குறை கூற முற்படுவதை நீங்க உணர்ந்து கொண்டா, அது உங்கள் வார்த்தைகள் மூலமா இருந்தாலும் சரி அல்லது உங்கள் எண்ணங்கள் மூலமா இருந்தாலும் சரி, பின்வரும் கேள்விய நீங்களே உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. இந்த குறை கூறுதலுக்கான விலையை கொடுக்க நான் தயாரா இருக்கிறேனா? ஏன்னா அந்த ஒரு குறை கூறுதலானது பணம் உங்ககிட்ட பாய்ந்தோடி வருவதற்கான வேகத்தை குறைச்சிடும், அல்லது பணம் உங்ககிட்ட பாய்ந்து வருவதை ஒட்டுமொத்தமா தடுத்து நிறுத்திடும். இன்னில இருந்து எப்போதெல்லாம் நீங்க பணத்தை பெறுகிறீர்களோ, அது உங்கள் வேலைக்கான ஊதியமா இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணமாகவோ அல்லது ஒரு தள்ளுபடியாகவோ இருந்தாலும் சரி, அல்லது யாரேனும் ஒருவர் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது குறித்து நீங்கள் உண்மையிலேயே நன்றி உடையவரா இருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு வாக்குறுதி எடுத்துக்கோங்க. நீங்க பணத்தை பெற்றிருக்கீங்க என்பது தான் இந்த ஒவ்வொரு நிகழ்வும் குறிக்குது. அதோடு இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றும்
நீங்க தற்போது பெற்றிருக்கக்கூடிய பணத்துக்காக நன்றி உணர்வோட இருப்பதன் மூலமா உங்களுடைய பணத்தை மேலும் அதிகரிப்பதற்கும் பெருக்குவதற்கும் நன்றி உணர்வின் மாயாஜால சக்தியை பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு கொடுக்குது. இந்த மாயாஜால பயிற்சியினுடைய 5வது நாள்ல மாயாஜாலமான பணத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல இதுவரைக்கும் பார்த்த 4 மாயாஜால பயிற்சிகள் அடுத்து 5வது மாயாஜால பயிற்சிகளுடைய தொகுப்பு தான். உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்க என்ற 1வது மாயாஜால செயல்முறை பயிற்சியின் முதல் 3 செயல் நடவடிக்கைகளையும் மீண்டும் செய்யுங்க. 10 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்க. நீங்க ஏன் நன்றி உணர்வு கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத எழுதுங்க. அந்த பட்டியலை மீண்டும் மீண்டும் படிச்சு நன்றி 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 என்று சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் குறித்தும் நன்றியை உணருங்க. அமர்ந்து ஒரு சில நிமிடங்களை எடுத்துக்கிட்டு உங்க குழந்தை பருவத்தை பத்தியும் எந்த செலவும் இல்லாம உங்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து பொருட்களை பற்றியும் நினைத்து பாருங்க. உங்களுக்காக பணம் செலுத்தப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வையும் நினைவுபடுத்தி பார்த்து அது ஒவ்வொன்றை குறித்தும் நன்றி உணர்வோட நன்றி என்ற மாயாஜால வார்த்தைய உங்களுடைய இதயபூர்வமா சொல்லுங்க. பின்வரும் வாசகத்தை ஒரு ஸ்டிக்கர்ல கொட்டை எழுத்துல எழுதி ஒரு 100 ரூபாய் நோட்டுல அதை ஒட்டி வைங்க. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து பணத்துக்கும் நன்றி. உங்களுடைய மாயாஜால ரூபாய் நோட்டை இன்னைக்கு உங்களோட எடுத்துக்கிட்டு போங்க. குறைந்தபட்சம் காலையில ஒரு முறையும் மதியம் ஒரு முறையும் அல்லது நீங்க விருப்பப்பட்டா எத்தனை முறை வேண்டுமானாலும் அந்த நோட்டை வெளியே எடுத்து அதை உங்க கைகள்ல தவள விட்டு நீங்க எழுதி இருக்கக்கூடிய வார்த்தைகளை படிச்சு உங்களுக்கு வழங்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய அபரிவிதமான பணத்துக்கு உண்மையிலேயே மனப்பூர்வமா நன்றி உணர்வோடு இருங்க. இன்றைய தினத்துக்கு பிறகு உங்களுடைய மாயாஜால ரூபாய் நோட்டை நீங்க அடிக்கடி பார்க்கும் ஒரு இடத்துல வைங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அபரிவிதமான பணத்துக்காக நீங்க நன்றி உணர்வோடு இருக்கணும். உங்களுக்கு நீங்களே இதை நினைவு கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் தவறாம அதை எடுத்து பாருங்க. இதை எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில சரியா பயன்படுத்துங்க. இன்றிரவு நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய மாயாஜால கல்ல ஒரு கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு நடந்த மிகச்சிறந்த விஷயத்துக்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை சொல்லுங்க. அடுத்த பயிற்சியில பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.